அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று குவைத் மன்னர் அவர்கள் வெளியிட்ட முக்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தை தாக்க அனுப்பப்பட்ட 234 ஏவுகணைகள் மற்றும் 423 ட்ரோன்கள் குவைத் பிரதமர் வெளியிட்ட முக்கிய தகவல். அடுத்து அவசர காலத்தில் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும், உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து வெளிநாட்டவர்கள் இந்தியா இலங்கைக்கு செல்ல இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது என்ன என்பதை பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் ஜாபிர் சபா அவர்கள் புனித ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வதந்திகளை பரப்பாமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் குவைத் நாட்டின் ஆயுதப்படைகள் தங்கள் கடமைகளை உறுதியுடனும் திறமையுடனும் நிறைவேற்றி வருவதால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எந்த பயமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கலாம். குவைத் ராணுவ வீரர்கள் 24 மணி நேரம் குவைத்தை பாதுகாக்க தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுத்து மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்து வருகிறார்கள். ஆகையால் இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் புனித ரமலான் மாத வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தனது உரையில் குவைத் மன்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், ஈரான் தாக்குதலால் மரணித்த 2 குவைத் ராணுவ வீரர்களின் உடலுக்கு குவைத் அரசு அஞ்சலி செலுத்தியுள்ளது. இதில் குவைத்தின் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களும் மற்ற பிற முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்டு மரணித்த ராணுவ வீரர்களுக்கு இறுதி மரியாதை அளிக்கப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1990களில் ஈராக் குவைத் மீது படையெடுத்த போது ஒரு அசாதாரண சூழல் உருவானது. அதன் பின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு குவைத் ஒரு அசாதாரண சூழலில் இப்போ சிக்கியுள்ளது. விரைவில் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமான் ஆகிய 6 GCC நாடுகள் இந்த அசாதாரண சூழலில் இருந்து விடுபட பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை செல்ல குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டுள்ள காரணத்தினால் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா இலங்கை செல்வதென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அதாவது சவுதி விசாவுக்கு அப்ளை செய்து வாகனம் மூலம் சவுதி அரேபியாவின் ரியாத், ஜெத்தா, கைசிமா ஆகிய விமான நிலையம் சென்று அங்கிருந்து இந்தியா இலங்கை செல்ல முடியும். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் தாங்க இருக்கு. அதுபோல குவைத் ஏர்போர்ட் ஓபன் செய்யப்பட்டால் தான் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவார்கள். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை நின்னா மட்டும்தான் இது சாத்தியமாகும். அடுத்த தகவல், குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒரு மிக முக்கியமான வீடியோ வெளியிட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை அல்லது ஒரு ட்ரோனை விண்ணில் இடைமறிக்கும் போது அதன் வெடி சத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் தங்கியிருக்கும் பில்டிங்கும் அதிர்வலைகளை உண்டாக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொதுமக்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உடனடியாக செல்வது அவசியம் என்றும் கண்ணாடி ஜன்னலின் அருகே அமரக்கூடாது என எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதுபோல விண்ணிலே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இடைமறித்து வெடிக்க செய்வதால் அதன் உதிரி பாகங்கள் கீழே விழக்கூடும். அப்போது அதன் அருகே சென்று புகைப்படம் எடுப்பதையோ அதனை சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்வதும் தண்டனைக்குரிய குற்றம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுவரை இந்த உதிரி பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்தோஸ் ஏரியாவில், சல்வா ஏரியாவில், ஷுவேக் ஏரியாவில், 6th ரிங் ரோடு, மிஷ்ரஃப் அருகே உள்ள இன்டர்நேஷனல் ஃபேர் கிரவுண்ட் ஆகிய இடங்களில் விழுந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இதுதாங்க அந்த வீடியோ. அடுத்த தகவல், குவைத் பிரதமர் அவர்கள் பிராந்திய தலைவர்கள் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்கையில் குவைத் மீதான ஈரானிய தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதலானது குவைத்தின் இறையாண்மை, சர்வதேச சட்டம் மற்றும் GCC நாடுகளின் சபையின் சாசனத்தை மீறுவதாக தெரிவித்துள்ளார். குவைத் மீது இதுவரை 234 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 423 ட்ரோன்கள் மற்றும் ஒரு குரூஸ் ஏவுகணை தாக்குதலை குவைத்தின் ஆயுதப்படைகள் இடைமறித்ததாக பிரதமர் அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 4 குவைத்தி வீரர்கள், ஒரு குழந்தை உட்பட 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 91 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் ஐநா சாசனத்தின் 51வது பிரிவின் கீழ் இது வன்மையாக கண்டனத்திற்குரிய செயல் என்று குவைத் பிரதமர் அவர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்கள். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 967 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 737 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.